புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. இந்த 2025 4 கிரக பயிற்சிகள். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4 கிரக பயிற்சிகள் அதுக்குண்டான பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் கொடுக்கும். உங்கள் வயதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியாக 20% அப்படின்னா கூட தசா புத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் 80%. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு, ராகு, கேது, சனீஸ்வர பகவான் இந்த 4 கிரகங்கள், அதுவும் இல்லாமல் தசா நடத்தக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த 2025 நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசா புத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைபட்ட நட்சத்திரங்களோடு 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். 4ஆம் பாதம் மட்டுமே பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த மீனராசியில் 4 வருடங்கள் தான் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். என்னோட கணக்குப்படி நான் 3 வருடத்தை நான் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் தசா புத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. 2024 ஃபுல்லாகவே நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. 2023 ஏன்னா 7.5 சனி விரைய சனியாக இருந்து நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கு. இந்த 2025 4 கிரக பயிற்சிகள், ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி. குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதத்தில். சனி பகவான் மார்ச் மாதம் 29 2025 திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி பயிற்சி ஆகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த வைப்ரேஷனை காட்ட ஆரம்பிக்கும். அப்போ ஜனவரி மாதத்துலேருந்தே சனியுடைய பயிற்சி உங்களுக்கு கணக்கில் வந்துடும். இந்த 2025 தசா புத்தி ரீதியாக இப்போ சனி தசை நடக்குது, படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறீங்க. இந்த 4 கிரக பயிற்சிகளும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும். படிப்பில் ஒரு சில மந்த நிலை உண்டு. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஜென்ம சனி காலம். மற்ற எந்த கிரகங்கள் உங்களுக்கு பயிற்சி ஆனாலும் குறைஞ்ச அளவே பலன்களை கொடுக்கும். அதனால் ஜென்ம சனி இருக்கும்போது மந்த நிலை இருக்கும். படிப்பில் முயற்சி பண்ணிங்கனாக்கா படிப்பில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். ஒரு சில தடை தாமதங்கள் உண்டு. அந்த தடை வராமல் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. ஒரு சிலருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நண்பர்கள் வழியில் பிரச்சனைகளும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள், இந்த நெருங்கிய நண்பர்கள்லாம் பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். சொந்த பந்தங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில். புதன் தசை அப்படின்னாவே இது ஆகாத தசை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தசாபுத்தி ரீதியாக, அதாவது நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த இள வயதில் வரக்கூடிய புதன் தசை. இந்த ராசிக்கு நீங்கள் வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இதே லக்னமாக வந்தால் சொல்லவே தேவையில்லை. வேறு லக்னமாக வந்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் கூட இந்த 7.5 சனி காலத்தில் கொஞ்சம் பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு 2025 வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலையில் ஒரு சில தடை தாமதங்கள் உண்டு. அதாவது சரியான ஒரு போஸ்டிங் கிடைக்காது, அந்த போஸ்டிங்க்கும் உண்டான சம்பளம் கிடைக்காது. எல்லாத்தையுமே போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 2025 ஃபுல்லாகவே பொறுமை காக்கிறது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த புதன் தசையில் வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு மாற்றங்களை தந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு நிறைவுகள் இருக்காது. வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாடு சார்ந்து சம்பாத்தியத்தை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, 7ஆம் அதிபதி தசை திருமண வாய்ப்புகளை கொடுக்கணும். ஆனால் திருமண வாய்ப்புகளை கொடுக்காது. இது ஜென்ம சனி ஒன்று இருக்குது 2025. இது சனி பயிற்சி பலன்கள் கிடையாது. 2025 3-4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல்
2025ஓட 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய பலன்கள். எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு 7.5 சனி நடக்குதா, குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, மற்ற மாதக்கோள்கள் பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும். ஏன்னா சனீஸ்வரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறதுனால குரு பயிற்சி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். வார்த்தைகளில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தசாபுத்தி அமைப்புகளில் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தது, உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நேசத்திலேயோ இல்லை 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தால், பாபத்துவம் பெற்றிருந்தால், இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் செவ்வாய். அதே மாதிரி குரு பகவானும் யோகம் செய்யக்கூடியவர். இந்த 2 கிரகங்களும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்க சுய ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். எதையுமே நிதானத்தோடு நீங்கள் கடைப்பிடிக்கிறது நல்லது. திருமணத்துக்காக வரம் தேடக்கூடிய நபர்கள் இந்த ஜென்மசனி காலத்தில் திருமணங்கிறதே வேண்டாம், தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா திருமணத்தை பண்ணிவிட்டு நீங்கள் கஷ்டப்படுறத விட திருமணம் பண்ணாமல் நீங்கள் சாதாரணமாகவே கஷ்டப்படலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு திருமணம் எப்படி கூட வைக்கும் அப்படின்னாக்கா, அந்த ஜென்மசனி காலத்தில் 2, 7 பாதிப்புகள் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு திருமணம் சார்ந்து உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துட்டு 2 பேருக்கும் பிரச்சனைகளை வச்சு பிரிய வைக்கும். 2, 7 பாதிப்புகள் இல்லைன்னா திருமணமே கூடி வராது. திருமணமே கூடி வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் திருமணம் பண்ணி கஷ்டப்படாமல் இருக்கிறது நல்லது. ஒரு சில பேருக்கு தசாபுத்தி அமைப்புகளை ஜென்ம சனியில் இருக்கும்போது கூட, அதாவது ஜென்ம சனி நடக்கும்போது கூட திருமணத்தை கூட வைக்கும். அவங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து ரொம்ப வலுவாக இருந்துச்சுனாக்கா 2, 7, அதாவது 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் நல்ல வலுவாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். அது கூட எப்போ கொடுக்கும் அப்படின்னாக்கா, மார்ச் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி காலத்தில் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த 2025 ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஜென்ம சனி காலமாக இருந்தாலும் 2வது சுற்று பொங்கு சனி, திருமணத்துக்கு தடை கிடையாது. நீங்கள் தாராளமாக திருமணத்தை நடத்தலாம். நல்ல ஒரு வரன் பார்த்து நீங்கள் திருமணத்தை நடத்தலாம். கண்டிப்பாக நடக்கும். திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்திருந்தால், பிரிந்திருந்தால் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். இது 7ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால ஜென்ம சனி காலத்தில் நண்பர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடாமல் இருக்கிறது நல்லது. கூட்டு தொழில், அதாவது பார்ட்னர்ஷிப் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நிறைய பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இந்த நேரங்களில் உடையும். அதுவும் இல்லாமல் இல்லீகல் தொடர்பு, அதாவது தவறான தொடர்புகளில் இருக்கிறாங்க இல்லையா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய பாதிப்புகளை இந்த நேரங்களில் அனுபவிப்பாங்க. சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கும்போது விரயத்துக்கு ராகு பகவான் வந்துடுறது நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். குரு பகவான் மட்டுமே மே மாதம் வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ 2025 6ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. குரு பயிற்சிக்கு பிறகு தான் உங்களுக்கு யோகமே அப்படின்னு சொல்லலாம். சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். அந்த டைமில் தான் கடன் பிரச்சனைகள் தீர்றது, தொழில் வளர்ச்சி கொடுக்கறது. இப்போ சுயத்தொழில் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அந்த டைமில் பார்க்கலாம். வேலை வாய்ப்பில் நெருக்கடி, வேலை வாய்ப்பு மாற்றணும்னு நினச்சா அந்த டைமில் மாற்றலாம். அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு 2025 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் நன்மையும் உண்டு உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. இப்போ 3ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஆனால் 8ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிப்பீங்க. அதனால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நன்மையே அதிகமாக செய்யும். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரியனோட வீடு, அதாவது செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். அதனால் கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜென்ம சனி நடக்கும்போது தொழிலை மாற்றுறது, இல்லை இடத்த மாற்றுறது, ஒரு வேலையை மாற்றுறது, இந்த இடம் மாற்றங்கள் இந்த நேரங்களில் வேண்டாம். வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா 2வது சுற்று சனி பொங்கு சனி அப்படிங்கிறதுனால, கேது பகவான் சனியோட நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். அதாவது பொருளாதாரத்திலே வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு செலவினங்கள், வீடு சார்ந்த செலவுகள், வீடு கட்டக்கூடிய செலவுகள், இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள். சுக்கிரதசை அப்படின்னாக்கா 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி தசை. உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகத்தை கொடுத்து கொண்டு இருந்தாலும் ஜென்ம சனி வரும்போது நிறைய கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா அவயோக தசை அப்படின்னு சொல்லலாம். அதை பெரும்பாலும் இது அவயோகத்தை தான் அதிகமாக கொடுக்கும். நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே நடக்கும். அதாவது வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஒரு சில பேர் கொடுத்தாலும், ஒரு சில பேர் கடன் வாங்கி தான் அதை வீடு கட்டுறது. சுப கடன்களை அதிகமாக கொடுக்கும், சுப செலவுகளை அதிகமாக கொடுக்கும், சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். நீங்கள் ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா கூட அதுக்கு கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உங்கள் கையிருப்பு போக
நீங்கள் எப்படியும் கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை அதிகமாக ஏற்படுத்தும். சின்ன சின்ன கடன்கள் வாங்குங்க, ஆனால் பெரிய கடன்களை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது. இது சுக்கிர தசை அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை. 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தசையாக இருந்தால் கூட ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்காது. அஷ்டமாதிபதி தசையில் நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் 2025 அப்படிங்கிறது குரு மட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா குரு வந்து 4ஆம் இடத்துக்கு போகுது, அது கூட 6 மாதம் வரைக்கும் தான். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் குரு மட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல அது கூட 5ஆம் மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால 4ஆம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு தான் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான். அந்த குரு பயிற்சி மட்டும்தான் நீங்கள் நம்பலாம் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. பொதுவாக நீங்கள் தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான முயற்சிகளை போடணும். ஏன்னா ஜென்ம சனியாக இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறது முயற்சி ஸ்தானம், அதுவும் இல்லாத 7ஆம் இடத்தை பார்க்கறது கலத்திர பாவத்தை பார்க்கறது நண்பர்கள் வட்டாரத்தில் கூட்டு தொழிலெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த சுக்கிர தசையில். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால கெடுபலன்களை தான் அதிகமாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால 10ஆம் பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். யாராவது உதவி செய்வார்கள், யாராவது வந்து தொழிலுக்காக உதவி செஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு தொழிலை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். இருந்தாலும் சுய ஜாதக வலுவை பொறுத்து, ஏன்னா சுக்கிரதசை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணணும். எதையுமே யாரையுமே நம்பாமல் நீங்கள் சுயமாக இறங்கி எல்லாமே உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய உழைப்பில் நடந்துச்சுனாக்கா எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையும். வேற ஒருத்தரை நம்பினீங்கனாக்கா இந்த நேரங்களில் வந்து துரோகங்கள் அதிகமாக இருக்கும். 66 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரிய தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் 6ஆம் அதிபதி தசை. 6 கூடையவன் தசையில் ராசியில் இருக்கக்கூடிய சனியும் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். சூரிய தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும்னா குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தொழில் வளர்ச்சியெல்லாம் கொடுத்துரும். தொழில், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வயதான காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா கூட ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கலாம், ஓரளவுக்கு நீங்கள் வளர்ச்சிகளை பார்க்கலாம். பெருசாக இல்லை, உங்களுடைய உழைப்பை பொறுத்து. 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் சந்திர தசை, 82 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 2 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த 2 தசைகளும் யோக தசைகள். பாக்கியஸ்தானாதிபதி தசை உங்களுக்கு கெடுபலன்களாக இருக்காது. இந்த வயதான காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறது, அதாவது செவ்வாய் தசை அப்படிங்கிறது வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது சொத்து ரீதியாக அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். சொந்த பந்தங்கள் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். சகோதர சகோதரிகள் பேசாமல் இருந்தாலோ இல்லை அவங்க மூலிமா பிரச்சனைகள் இருந்தாலோ அதெல்லாம் சால்வ் ஆகும் செவ்வாய் தசையில். சந்திர தசையில் நிறைய மனக்குழப்பத்தில் இருப்பீங்க, மனசார்ந்த பிரச்சனைகள், அதுவும் இல்லாத வந்து நெருக்கடி, உங்களுக்கு வேலை சார்ந்து இல்லைனா தொழில் சார்ந்து பசங்க வழியில் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனக்கவலைகளை கொடுத்துட்டே இருந்தது இல்லையா, அந்த மனக்கவலைகள் இப்போ இருக்காது. சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறது யோகம் செய்யக்கூடிய தசைகள். இது இந்த காலகட்டங்களில் வந்து 3வது சுற்று சனியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். மனக்கவலையிலேருந்து வெளியே வருவீங்க. நோய் நொடி எதனா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகவும், வழக்குகள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் தசாபுத்தி ரீதியாக. நன்றி.